வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜய் மற்றும் அவங்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் பிப்ரவரி 24, 2026 அப்போ ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனு வந்து எது தொடர்பானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதாவோட விவாகரத்து தொடர்பான அந்த மனுவில் அவங்க நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு விஷயங்களுமே இணையதளத்தில் மிகப்பெரிய வைரலாக போச்சு. அதற்கு காரணம் இப்போ வந்து 6 மாதங்களுக்கு முன்னாடியே தவிகவோட அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து ரொம்பவும் அதில் முனைப்பு காட்டிட்டு வர விஜயோட இந்த நிலைமையில் அவருடைய விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது மொத்த சோஷியல் மீடியாவையும் ரொம்பவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 27 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு இணைப்பிரியா தம்பதியாக வாழ்ந்துட்டு வர தவிக தலைவர் விஜய் மற்றும் அவங்களுடைய மனைவி வந்து திடீர்னு என்ன வந்து நான் வந்து அவர்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் 2-3 ஆண்டுகளாக அவர்கிட்ட நான் விவாகரத்து கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் அவர் வந்து அதுக்கு எந்த முடிவையும் சொல்லாததை அடுத்து நான் இந்த நீதிமன்றத்தை நாடி வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் வந்து எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருமணத்தை மீறிய ஒரு தகாத உறவில் ஒரு நடிகை கூட தொடர்பில் இருக்கிறாரு. நிறைய தடவை நான் அதை கண்டிச்சும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நான் இந்த உறவில் இல்லை, நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை என்கிட்ட கெஞ்சி கேட்டிருக்காரு. ஆனால் இது வந்து ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 2023க்கு மேலே எல்லை மீறி போயிடுச்சு. அதை என்னால் கட்டுப்படுத்த முடியல. அதை பற்றி விஜய் கிட்ட கேட்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காத, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட தொடர்ந்து சண்டைகள் இட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 2024 என்னுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை சுத்தமாக நிறுத்திட்டாரு. எனக்கும் என்னுடைய குழந்தைங்களுக்கும் இது மன ரீதியான துன்பத்தை கொஞ்ச நாளாக ஏற்படுத்திட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த நடிகை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து என்னுடைய கணவர் கூட இருக்கிற நிறைய புகைப்படங்களை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மிகவும் அமைதியாக இருந்திருக்கிறாரு தவிக தலைவர் விஜய். அதை நான் பல தடவை கேட்டிருக்கிறேன். ஆனால் அதுக்கு அவர் எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காததை அடுத்து அவர் வந்து மறைமுகமாக இந்த விஷயங்களை ஆதரிக்கிறாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவருடைய சம்பாத்தியம் மற்றும் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஜீவனாம்சம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டும், இப்போ இருக்கிற நீலாங்கரை வீட்டை நானும் என்னுடைய குழந்தைகளும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அனுமதி வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விதத்தில் தான் நீலாங்கரை வீட்டை அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நிறைய சிக்கல் ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நெருக்கடிகளை தவிக தரப்பு வந்து சங்கீதா விஜய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த முக்கியமான தகவலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மனு அவங்க தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமேலு நிறைய சர்ச்சைகள் எழுந்திருக்குது. அதாவது திரையுலக சேர்ந்த நிறைய பேரே, கிட்டத்தட்ட நடிகைகளாகட்டும், டிரெக்டர்ஸ் ஆகட்டும், விஜய் கூட ஒர்க் பண்ண நிறைய பேரே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் தவிக தலைவர் விஜய் த்ரிஷாவுக்கும் நிறைய அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு நிறைய இப்போ விஷயங்கள் காசிப்ஸ் அதிகமாகுது. அதை பற்றி சங்கீதா விஜய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எனக்கு மன உளைச்சலை கொடுத்தா கூட பரவாயில்ல, என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் என்னுடைய குழந்தைகள் வரைக்கும் இது எட்டுறதை என்னால் தாங்கிக்க முடியாது. நான் வந்து இந்த மனுவை கொடுக்கும் போது என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கணும். முக்கியமாக மீடியாவுக்கு இந்த விசாரணை பற்றின எந்த விஷயமும் தெரியக்கூடாது. என்னுடைய கணவர் கூட தொடர்பில் இருக்க நடிகையை நான் குறிப்பிட்டா வேணா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த நடிகையோட என்னுடைய கணவர் சேர்த்து வச்சு இப்போ போயிட்டுருக்கிற இந்த காசிப்ஸ்லாம் பார்க்கும்போது என்னுடைய குழந்தைகள் மென்டல் பீஸை இழந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக என்னுடைய மகனால் அவனுடைய வேலைகளில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அவனுடைய வேலைகளுக்கு நிறைய வந்து நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இப்போ புதுசாக ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2 முக்கியமான தகவல்களையும் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தவிக தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைகளுக்கும் எனக்கும் இது பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது. அதாவது இந்த விவாகரத்து முடிஞ்சதுக்கு அப்புறமேலு அந்த நடிகையும் என்னுடைய கணவரை பற்றி சேர்த்து வச்சு பேசுறது பரவாயில்லையா கூட இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நான் விவாகரத்து தாக்கல் தான் பண்ணியிருக்கேன். ஹியரிங் இன்னும் நடக்கக்கூட இல்லை. ஆனால் அவங்க 2 பேரும் திருமணத்துக்கு சேர்ந்து வர்றது, அவங்க வந்து பொதுவெளியில் ஒன்றா தெரியறது, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவரோட சொத்துக்கள் மற்றும் உடைமைகளை அந்த
அந்த நடிகை பயன்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு மன உளைச்சலை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் என்னுடைய பசங்களுக்கு அது மிகுந்த மனவேதனையை கொடுக்குது. இந்த மாதிரி நிலைமையில் நான் வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி ஆறுதல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அவங்க என்னதான் வளர்ந்தவங்களா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனையை கண்டிப்பாக அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். அவங்க எவ்வளோதான் மெச்சூர்டு கிட்ஸாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் அவங்கள எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கும் அப்படிங்கிறத ஒரு தாயாக என்னால் உணர முடியும். கிட்டத்தட்ட இந்த 25 ஆண்டுகளாகவே நான் என்னுடைய குழந்தைகள் கூட தான் கிட்டத்தட்ட நான் என்னுடைய 90% ஆஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். நான் என்னுடைய பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுற டைம் வந்து ரொம்பவும் கம்மி தான். ஆனால் என்னுடைய குழந்தைகள் கூட இருக்கிற நேரங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமானது. அதனால் அவங்களுடைய சின்ன சின்ன அசைவை கூட என்னால் புரிஞ்சுக்க முடியும். நான் என்னுடைய கணவர் கூட வாழ்ந்த நாட்களை விட என்னுடைய குழந்தைகள் கூட ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் தான் அதிகம். அதனால் இந்த விஷயங்கள் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப வைரலாக, அதாவது விவாகரத்து முடியறது அப்புறமேலே இந்த விஷயங்கள் வந்து, அதாவது அந்த நடிகை கூட என்னுடைய கணவர் பொதுவெளியில் வர்றது, அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் என்னுடைய விவாகரத்துக்கு அதுக்கப்புறம் நடந்தால் பரவாயில்ல. ஆனால் இந்த விவாகரத்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க பொதுவெளியில் ஒட்டுக்கா வரதை எங்களால் ஜீர்ணிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய குழந்தைகளுக்கு மனவேதனையை அளிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கெரியர் இதில் ஸ்பாயில் ஆயிருமோ அப்படிங்கிற பயம்தான் எனக்கு அதிகமாகுது. கண்டிப்பாக இதனை பற்றின சட்ட நடவடிக்கையை நான் எடுக்க வேண்டியது வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது அளவுக்கு மீறி போகிற பட்சத்தில் கண்டிப்பாக இதை பற்றின தகவலை நான் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சங்கீதா விஜய் ரொம்பவும் ஆதங்கப்பட்டு இதை விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லண்டனில் குடியுரிமை வச்சிட்டு இருக்கிற சங்கீதா விஜயால் தமிழகத்தில் ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால் தன்னுடைய நீலாங்கரை வீட்டில் அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு தவேகா தரப்பு அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறதாகவும் அதில் அவங்க தங்க முடியல அப்படிங்கிறதுனால கோர்ட்டில் அவங்களுடைய 2வது மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீலாங்கரை வீட்டில் தங்கறதுக்கு எனக்கு முழு உரிமையும் இருக்குது. அந்த வீட்டில் எனக்கு 50% உரிமை இருக்கிற பட்சத்தில் என்ன அங்கே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சட்டத்தரப்பு என்ன மிரட்டையதா ஒரு புகாரில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் என்னுடைய குழந்தைகளும் நீலாங்கரை வீட்டில் முழுமையாக ஸ்டே பண்ணுறதுக்கு போலீஸ் பாதுகாப்பை நீதிமன்றம் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இணையதளத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. என்னதான் கணவன் மனைவிக்குள்ளே விவாகரத்து நடந்தாலும் முக்கியமாக அதனால் பாதிக்கப்படுறது அவங்களுடைய குழந்தைங்க தான். எந்த வகையினாலும் ஒரு கணவன் மனைவியோட விவாகரத்து வந்து ஒரு குழந்தைகளால் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்றுக்கவே முடியாது. தன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எந்த வயதிலுமே ஒரு குழந்தைகள் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையோட முக்கியமான கட்டம், அதாவது கெரியரோட முக்கியமான கட்டத்தில் அவங்க இருக்கும்போது அப்பா அம்மாவோட பிரிவை அவங்களால தாங்கிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து 3வது ஒரு நபர் கூட இருக்கிறதையும் அந்த குழந்தைங்களால தாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அது அவங்களுக்கு மன ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி வந்து சங்கீதா விஜய் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக அவருக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. இதனால நான் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிப்பு வந்து என்னுடைய குழந்தைங்க மேலே ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் வந்து இந்த விவாகரத்துக்கே நான் அப்ளை பண்ணினேன். ஆனால் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விவாகரத்து கேஸ் முடியறதுக்குள்ளேயே அவங்க 2 பேரும் பொதுவெளியில் ஒன்றா தெரிகிறது எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய குழந்தைங்களுக்கும் அது மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஹியரிங் முடிகிற வரைக்கும் அவங்க இந்த மாதிரி ஒன்றா தெரியறது எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய குழந்தைங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமேலு அவங்க இந்த மாதிரி அவங்களுடைய இந்த உறவை கண்டினியூ பண்ணுறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.